Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Inna aralna al-amanat ala as-samawati wal ardi wal jibal fa abayna an yahmilnaha wa ashfaqna minha wa hamalaha al-insan. وقال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், உங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் ஏவுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அமானிதத்தை சரியாக நிறைவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதற்கு உரியவரிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அமானிதம் என்று சொன்னால் நாம் விளங்கி வைத்திருப்பது வெறுமனே ஒரு வருடத்திலே நாம் பணம் வாங்கி கொடுக்காமல் இருப்பதற்கு பெயர் தான் அமானித மோசடி. கொடுத்து வைப்பதை அப்படியே வைத்திருப்பதற்கு பெயர் தான் அமானிதம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுடைய உயிர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம், பொருள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம், குழந்தைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம், எல்லாம் அமானிதம் தான். பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு இந்த நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம். ஆசிரியர்கள் மாணவர்களை அமானிதமாக கருத வேண்டும். தொழில்துறையில் இருப்பவர்கள் தொழிலை அமானிதமாக நினைக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் அமானிதம் உண்டு. இந்த அல் குர்ஆனினுடைய வசனங்கள் இறங்குவதற்கு ஒரு காரணம். இன்னல்லாஹ யஅமுருக்கு அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்ற வசனம் இறங்குவதற்கான காரணங்களை ஆய்வு செய்து வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அய்யாமுல் ஜாஹிலிய்யாவிலே ஹிஜ்ரத்திற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யாமுல் ஜாஹிலிய்யாவை கடந்து இஸ்லாத்தினுடைய வெளிச்சத்தை ஏற்றி ஹிஜ்ரத் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பதாக காபத்துல்லாவிலே நுழைந்து பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் நுழைய வேண்டும், அங்கு தொழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனா ஆதிக்கம் முழுவதும் குஃபார்களுடைய கையில இருக்கிறது. காபாவினுடைய ஆதிக்கம் முழுவதும் குஃபார்களுடைய கையில இருக்கிறது. பெருமானாரின் கரத்திற்கு இன்னும் வரவில்லை. ஒவ்வொருவரும் பள்ளிக்கு, காபாவிற்கு, பைத்துல்லாவிற்கு காபிராக இருப்பவர்கள் கூட பணி செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தார்கள். எல்லாமே பைத்துல்லாவுக்கு பணி செய்வதை பெருமையாக நினைத்தார்கள். இன்றைக்கு பைத்துல்லாவுக்கு பணி செய்வதைத்தான் ஆகமட்டமாக நினைக்கப்படுகிறது. ஒரு பியூனா இருக்கிறவரே நான் அந்த ஆபீஸிலே பியூனாக இருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லுகிறார். நாமும் அவரை பெருமையாக அவர் அங்கே கிளர்க்காக இருக்கிறார், பியூனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதே பொறுப்பு பைத்துல்லாவிலே பராமரிக்கிற பொறுப்பு ஒரு முஅத்தின். அந்த முஅத்தினை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் சமுதாயத்தில்? இது பைத்துல்லாவை பராமரிக்கிற வேலை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் இவர்களுக்கு அளிக்கப்படுகிறதா? அந்த காபத்துல்லாவிலே பணி செய்வதற்காக போட்டி நடந்தது அன்றைக்கு. இன்றைக்கு பைத்துல்லாவில் பணி செய்வதற்கு போட்டி இருக்கிறதா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜம்சம் தண்ணீரை ஊற்றி தருகிற பொறுப்பு. யாரெல்லாம் ஹாஜிகள் வருகிறார்களோ காபாவை தரிசிப்பதற்கு வரக்கூடியவர்களுக்கு இவர்கள் தான் தண்ணீரை ஊற்றி கொடுப்பார்கள். பணி செய்தார்கள். அந்த அடிப்படையில் உஸ்மான் இப்னு
தல்ஹா என்கிற ஒரு சஹாபி காபத்துல்லாவை திறக்கிற பொறுப்பு அவரை சார்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடைய தோழர்களும் காபாவுக்குள்ளே சென்று தொழ வேண்டும் என்று நினைத்து உஸ்மானை அழைத்து பெருமானார் கேட்கிறார்கள், திறந்து விடுங்கள், நாங்கள் உள்ளே சென்று தொழ வேண்டும். உஸ்மான் கடுமையான வார்த்தைகளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கலங்கப்படுத்தி கண்டிப்பாக திறக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறக்க சொல்லுகிறார்கள், திறக்க முடியாது. மூன்றாவது முறை பெருமானார் கேட்கிறார்கள், இது இறுதியாக இருக்கட்டும் என்று சொல்லி திறந்து விடுகிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான், இன்றைக்கு நீ மறுக்கிறாய் உஸ்மான், ஒரு நாள் அதனுடைய திறவுகோல் என் கையில் இருக்கும் உஸ்மான் என்று சொல்ல அவருக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அமீன் சாதிக், பெருமானார் என்றைக்கும் எதை சொன்னாலும் நடக்காமல் இருக்காது என்பது குஃபார்களுக்கும் தெரிந்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் உடனே அது நடக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல கேட்ட உடனே அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இது நடக்கும் என்று எண்ணி இஸ்லாத்தை அப்பொழுதே தழுவிவிடலாம் என்றும் நினைக்கிறார். ஆனால் குஃபார்கள் எல்லாம் தன்னை சார்ந்திருப்பவர்கள் தனக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏசி விடுவார்கள், பேசி விடுவார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்கவில்லை. காலம் கடந்தோடுகிறது. ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ளே நுழைய வேண்டும், சாவி வேண்டும், உஸ்மான் இடத்திலே சாவியை வாங்கி வாருங்கள் என்கிறார்கள். அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சென்றார்கள். சாவியை பறித்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ளே சென்றார்கள். சென்று திரும்பி வருகிற பொழுது இந்த சாவியை யார் கையிலே பெருமானார் கொடுப்பார்களோ என்று எல்லோரும் ஏங்கி இருக்கிறார்கள். என்ற காபத்துல்லாவுடைய சாவியை கொடுத்து அதை திறக்கிற பொறுப்பு இருக்கிறதே, எனக்கு வர வேண்டும், எனக்கு வர வேண்டும் என்று ஏற்கப்பட்டவர்கள் ஏராளம். உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே கூட ஒரு குறிப்புண்டு, அந்த சாவியை ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுப்பார்கள் என்று எண்ணி இருக்கிறார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த உடனேயே உஸ்மானை அழையுங்கள் என்றார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா முன்னால் யாரிடத்திலே சாவி இருந்ததோ அவரையே பெருமானார் அழைக்க சொல்லுகிறார்கள். அழைக்கப்படுகிறது. அந்த சாவியை உஸ்மானின் கையிலேயே கொடுத்து நீயே உன்னுடைய குடும்பமே கியாமத் நாள் வரை வைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு வரை அவர்களின் குடும்பத்தில் தான் இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, கியாமத் நாள் வரை வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சந்ததி கியாமத் நாள் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றுதானே அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கொடுத்து விட்டு உஸ்மான் இப்னு தல்ஹா என்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை, சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் உஸ்மானை அழைக்கிறார்கள். அப்பொழுது அவர் திரும்பி வருகிறார். வந்தவுடன் பெருமானார் கேட்டார்கள், நினைவிருக்கிறதா என்றார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. நினைவிருக்கிறதா என்றார்கள். நினைவிருக்கிறது நாயகமே, நீங்கள் அன்று சொல்லுகிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாம் வளர்ந்தது. இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார். அதற்கு பிறகு வந்த வசனம் தான் இது. இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் ஒரு அமானிதத்தை சொல்லவில்லை, அமானாத்தி பல அமானிதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அதற்கு உரியவர்களிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிறான் அல்லாஹ். எல்லா அமானிதம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி அமானிதங்களை நிறைவேற்றுகிறோம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிட்டாங்க அமானிதத்தை. இருந்த சாவியை அவரிடத்திலேயே ஒப்படைக்கிறார்கள் கண்மணி நாயகம். நினைச்சிருந்தா யார்கிட்ட வேண்டாலும் கொடுத்திருக்கலாம். இதை போன்று நமக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறதே, அந்த பொறுப்புகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுவும் குறிப்பா அல்லாஹ்வுடைய விஷயத்தை கூட நம்ம எடுத்துக்குவோமே. ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம அமானிதத்தை நிறைவேற்றுகிறோமா, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகளை நம்ம செலுத்துறோமா, அல்லது குஃப்ரை கலக்குறோமா? இஸ்லாமியர்கள் சிறுக்கு இல்லைன்னாலும் கூட குஃப்ரை கலக்குறோம், நிராகரிக்கிறோம். அதற்கு உதாரணம் சொன்னா தானே, நிறைய சட்டங்களை, எந்த சட்டத்தை நம்ம அமல் செய்யறோமோ அமல் செஞ்சாதான் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். சட்டத்தினுடைய அமலை விட்டுவிட்டால் அல்லாஹ் சொன்ன சட்டம் சரியில்லை என்று நாம் மறுக்கிறோம், நிராகரிக்கிறோம். சொத்துடைய பிரச்சனை வந்தால் கூட அல்லாஹ் சொல்லி தந்த சட்டங்கள் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அமலுக்கு கொண்டு வர்றதில்லை. பெண்களுக்கு சொத்தை கொடுக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்?
எல்லாம் ஆண்களுக்கே பிரிச்சு கொடுத்துட்டு நான் கல்யாணத்துக்கு செலவழிச்சேன்ல, அதுக்கு செலவழிச்சேன்ல, இதுக்கு செலவழிச்சேன்ல, அதனால சொத்து கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நாம் மறுக்கிறோமா, நிராகரிக்கிறோமா, ஏற்றிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்கள், அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? இமாம்கள் ரொம்ப அழகாக கொடுக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வை நம்புவது 3 அமைப்பிலே நம்புங்கள் என்கிறார்கள். அந்த 3ல நம்ம எந்த வகையில நம்பி இருக்கிறோம்? ஒன்று, ஒரு வக்கீலை நம்புவதை போன்றாவது நம்புங்கள். கடைசி படிக்கிறோம். ஒரு வக்கீலை நம்ம எப்ப நம்புவோம்? ஒரு வக்கீல்கிட்ட நம்முடைய பிரச்சனையை கொண்டு போய், கடை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஒரு வக்கீலிடத்திலே நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த வக்கீல்கிட்ட 4 தன்மை இருக்கணும். 4 தன்மைகள். ஒன்று, வக்கீல் நேர்மையானவளா இருக்கணும். அவருடைய நேர்மையை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு துணிவு இருக்க வேண்டும். குழப்பமான வக்கீலை நம்ம போய் பிடிப்போமா? அவரே குழப்பவாதி, அவரை வச்சு நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியுமா? துணிவுள்ளவராக இருக்க வேண்டும், இரண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை, நாவன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். யாருக்கு பேச்சாற்றல் இருக்கிறதோ இல்லையோ, வக்கீலுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும், நாவன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். நான்காவது தன்மை, அன்பு இருக்க வேண்டும். அது உங்க மேல இருக்கலாம் அல்லது உங்களுடைய பணத்தின் மீது இருக்கலாம். நம்மின் மீது அன்பே இல்லாமல் அவர் வாதாடி நம்மை ஜெயிக்க முடியுமா? நமக்கு வெற்றியை சூட முடியுமா? நம்மின் மீது அன்பு இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய பணத்தின் மீது, நாம் கொடுக்கிற பணத்தின் மீது அவருக்கு அன்பு இருக்கணும். இந்த 4 தன்மையும் வக்கீலிடத்தில் இருந்தால் அதோடு சேர்த்து நாம் அவரை நம்ப வேண்டும். இதுதானே நம்முடைய நடைமுறை. வக்கீல்கிட்ட 4 தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா நாம நம்புறோம். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவ இந்த 4 அல்லாஹ்விடத்திலே முழுமையாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே 4 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வக்கீலிடத்தில் எப்படி நேர்மை இருக்கணுமோ அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய நேர்மையை எண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் நேர்மையானவன். உலகத்தில் எத்தனை கோடி மக்களை படைத்து, எத்தனை கோடி ஜீவராசிகளை படைத்து எவ்வளவு நீதமாக நேர்மையாக அல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய துணிவை நீங்க எடுத்து, வக்கீலுக்கு இருக்கிற இரண்டாவது தன்மையாக இருக்கிற துணிவு, அல்லாஹ்வினுடைய துணிவை அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள். எவ்வளவு துணிந்து பேசுகிறான் அல்லாஹ். இந்த சக்கரவர்த்தி உலக சக்கரவர்த்திகளை எல்லாம் அடிக்கிறான், ஆணவக்காரர்களை எல்லாம் அல்லாஹ் அடித்தொழித்து பேசுவதை பாருங்கள். லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் கேட்கிறான், அரசாட்சி யாருக்கு சொந்தம்? முடிந்தால் துணிவு இருந்தால், நெஞ்சிலே தைரியம் இருந்தால், ஒளி இருந்தால், வாய்மை இருந்தால் இந்த குர்ஆனை போன்று வேறொரு குர்ஆனை அல்ல, ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். துணிவோடு பேசுறான்ல. இன்னைக்கு வரைக்கும் சவால் விடுறானே, கியாமத் நாள் வரை கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறானே. உலகத்துல யாருக்கு இந்த அளவுக்கு துணிவு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நாவன்மை எந்த அளவுக்கு நாவன்மையோடு அல்லாஹ் பேசுகிறான். அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய பாவுக்கு மட்டும், பிஸ்மில்லாஹ்வுல இருக்கக்கூடிய பாவுக்கு மட்டும் 70 ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு என்னால் எழுத முடியும் என்றார்களே அலியும் கரமல்லாஹு வஜ்ஹு. அப்ப அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் எவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது, எவ்வளவு நாவன்மையோடு. நல்ல சிறந்த பேச்சாளர் யாருன்னா ரொம்ப சுருக்கமா பேசியிருக்கோம், நிறைவான கருத்துக்களை கொடுக்கணும், அவர் தானே. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கலாமை விட சுருக்கமாக சொல்லக்கூடிய கலாம் அகிலத்தில் இதுவரை கொண்டிருக்கிறதா? அவ்வளவு நாவன்மையா அல்லாஹ் பேசுறான். வக்கீலுக்கு இருக்கிற 3வது தன்மை அல்லாஹ்ட்ட தெளிவா இருக்கு, அன்பு. அல்லாஹ் எவ்வளவு அன்பு காட்டுறான். நாம செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அன்பு காட்ட போய் தான் இவ்வளவு தைரியமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு அன்பு காட்டுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் 100 ரஹ்மத்துக்களாக தன்னுடைய ரஹ்மத்தை வச்சு அதுல ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா அகிலம் முழுவதும் பிரித்து கொடுக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்துல உள்ளதுதான் தாய் தன்னுடைய மகனின் மீது அன்பு காட்டுகிறார் அல்லவா, அந்த அன்பும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு காட்டுகிறார். 100 அன்பு இருக்கு அல்லாஹ்விடத்துல, 100 ரஹ்மத்துக்கள் இருக்கிறது. இந்த 4 ஒருங்கி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒரு சராசரி வக்கீல நம்புற அளவுக்கு கூட நாம் அல்லாஹ்வை நம்பலையே. ஒரு வக்கீலை நம்புகிற அளவிற்கு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமா? என் காரியத்துக்கு முழுவதும் நீதான் பொறுப்புன்னு அவன்கிட்ட போய் பொறுப்பு ஒப்படைக்கிறோமே, எல்லா பத்திரத்தையும் கொடுக்கிறோமே, நாம் நம்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்திருக்கிறோமா? இந்த அமானியத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? மோசம் செய்திருக்கிறோமா? இது சாதாரணமான ஆளுக்கு நிகழக்கூடியது. 2வது தன்மை என்னன்னு என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வை எப்படி நம்பணும்னு சொன்னா, ஒரு தாயை குழந்தை எப்படி நம்புகிறதோ அதை போன்று. ஒரு தாயை குழந்தை எப்படி நம்பும்? கஷ்டமா இருந்தாலும் தாய் தான், சந்தோஷமா இருந்தாலும் தாய் தான். எல்லா நிலைகளிலும் தாய் தாய் என்றே குழந்தை இருக்கிறது அல்லவா.
இறைநேசர்கள் சாலிஹீன்கள் இதை போன்றுதான் வாழ்ந்தார்கள். எல்லா நிலையிலும் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ், எல்லாத்திற்கும் அல்லாஹ். இது முதல் படித்தரத்தை விட கொஞ்சம் கூடுன படித்தரம். எல்லாத்திற்கும் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். கஷ்டமா அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு என்ன கவலை, படைத்தவன் பாதுகாப்பான். மூணாவது ஒரு படித்தரம் அபுதால்கள் குத்துபுகள் அக்தாபுகளுடைய படித்தரம். அது என்ன படித்தரம் தெரியுங்களா? மூன்றாவது நிலை அல்லாஹ்வை நம்புகிற நிலை. ஒரு மையத்து குளிப்பாட்டக்கூடியவரோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதை போன்று தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஒரு மையத்து அசைவதாக இருந்தாலும் குளிப்பாட்டனை அசைச்சாட்டா அது அசையும். அதை உட்கார வைக்கிறதா இருந்தாலும் அவன் உட்கார வைக்கணும், இது ஒண்ணுமே செய்யாது. இதை போன்றுதான் இறைநேசர்களில் உச்சத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்களே, அனைத்து இயக்கமும் அல்லாஹ்வால் நடக்கிறது என்று எண்ணி இருப்பவர்கள். நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதன் தன்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஆற்றலை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? ஆற்றல் தான் இருக்கிறதா? அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களின் வரலாறு இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது படித்தரத்தில் உள்ளவங்க அல்லாமா ஷிபிலி. கடுமையான பசி. அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியும் சொல்லி இருக்கிறாங்க, கடுமையான பசி, ஆனா யார்கிட்ட யாசகம் கேட்க கூடாது. இந்த நேரத்தில் 10 நாட்கள் பட்டினி கிடக்கிறார்கள், ஒன்றுமே இல்லை, உணவில்லை, அருந்துவதற்கு உண்ணுவதற்கு உணவில்லை. சென்று கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பழம் அழுகி கிடக்குது. அழுகி கிடக்கிற பழத்தை எடுத்து சாப்பிடலாமா என்று எண்ணுகிறார்கள். அதனுடைய வாடையோ குப்பென்று தூக்குகிறது. அழுகின வாடை எப்படி இருக்கும்? ஆனால் வயிற்று பசியோ வேண்டும் என்று கேட்கிறது. வயிறு வேண்டும் என்கிறது, மனம் வேண்டாம் என்கிறது. பசியின் கொடுமை. இப்ப வயிற்றுக்கு கட்டுப்படுவதா மனதிற்கு கட்டுப்படுவதா என்ற இக்கட்டான சூழல். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து ஷிபிலி இடத்திலே ஷிபிலிக்கு முன்னால் ஒரு கூடையை வைத்தார். அது நிறைய பழங்கள். அதை ஏன் சாப்பிடுகிறீர்கள்? இதை சாப்பிடுங்கள் என்றார். அதை ஏன் சாப்பிடுறீங்க? இதை சாப்பிடுறீங்க, இதை சாப்பிடுங்கள் என்கிறார். அல்லாமா ஷிபிலிக்கு ஒரு ஆச்சரியம். யா அல்லாஹ், மனதுக்குள்ளேயே பேசிக் கொள்கிறார்கள், யா அல்லாஹ், நான் அழுகிய பணத்தை சாப்பிட போகும்பொழுது நீயோ கூடை நிறைய பணம் கொண்டு வந்திருக்கிறாயே, பழம் கொண்டு வந்திருக்கிறாயே, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், ஷிபிலி, உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்க என்னிடத்திலே போய் இதை கொண்டு வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்க, கப்பலிலே பயணம் செய்து வந்தேன், படகிலே கப்பல் உடைந்தது, எல்லாம் சிதறி போனார்கள். இறைவா, என்னை நீ காப்பாற்றினால், என்னுடைய பொருட்களை காப்பாற்றினால், முதலாவது யாரை நான் சந்திக்கிறேனோ அவருக்கு ஒரு கூடை நிறைய பழம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். இறங்கி வந்து காப்பாத்தின அல்லாஹ், முதல்ல வெளிநாட்டு பழம் அங்கிருந்து கொண்டு வந்தது முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போறேன். யா அல்லாஹ், வெளிநாட்டிலே எனக்கு உணவை வைத்திருக்க. அல்லாமா ஷிபிலி சொல்லுகிறார்கள், வெளிநாட்டிலே இருந்து எனக்கு உணவை வைத்திருந்தால் எங்கிருந்தாலும் அது வந்துவிடும். உன்னை நம்புவதிலே கொஞ்சம் நான் குறை செய்து விட்டேனே நாயனே என்று அழுகிறார்கள். இந்த படித்தரத்தை அடையல என்னாலும் முதல் படித்தரமாக வக்கீலை நம்புவதை போன்றாவது நாம் நம்புகிறோமா? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ஹக்கில மோசடி செய்கிறோமா? நமக்கு நாமே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மன்சபுகள் என்று வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு அமானிதத்தை வைத்திருக்கிறான். அதுக்கு மாறு செஞ்சா அது கியானத்தா போயிடும். உடலை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், உடல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அமானிதம். அல்லாஹ் சொன்ன வழியில பயன்படுத்தினா, அல்லாஹ் இந்த உடலை கொண்டு போய் கொடு, போர்க்களம் செல், வெல், அல்லது உன்னுடைய உயிரை எதிரிகளின் கையால் மாய்க்கப்பட்டால் நீ ஷஹீத் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்காக மாய்த்தால் அது ஷஹாதத்தாக ஆகும். அதே நேரத்தில் நம்முடைய நப்சு சொன்ன முறைப்படி மாய்த்துக் கொண்டால் தற்கொலையாகிவிடும். ஷஹாதத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அவங்க மௌத்தானவர்கள் அல்ல, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் ரப்பிடத்திலே ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள். இன்னொரு இடத்துல வஹும் லா யஷ்குரூன், அவர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, நீங்க வஹும் லா தஷ்குரூன், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்கிறான் அல்லாஹ். நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தால் அமானிதத்தை பாதுகாத்ததாக அர்த்தம். அதற்கு மாற்றமாக நடந்தால் அமானிதத்தில் மோசடி செஞ்சதாக அர்த்தம். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிலர்களுக்கு மன்சப கொடுத்திருக்கிறான், பதவியை கொடுத்திருக்கிறான். அதுக்கு இந்த கால சூழ்நிலையில இந்த அமானிதத்தை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயத்து மக்கள், அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி நடத்துகிறார்கள். மன்சப், பதவி, சின்ன பதவியிலிருந்து பெரிய பதவி வரை அனைத்து பதவிகளும்
அந்த பதவிகளிலே நாம் அமானிதமாக நடக்கிறோமா அல்லது ஹியானத்தாக நடக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது ஆய்வு செய்து பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்துல ஆட்சி தலைவர் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கண் தெரியாத ஒரு பெண்மணிக்கு ஹித்மத் செய்வதற்காக இந்த பெண்ணுக்கு போய் நாம் பணிவிடை செய்து வரலாம் என்று காலை நேரத்திலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். வீட்டுக்கு பக்கத்திலே போனால் அங்கிருந்து ஒரு மனிதர் திரும்பி வருகிறார், தலையில துண்ட போட்டு போற. உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் சென்று போய் யார் அந்த மனிதர், எனக்கு முன்னால் நன்மையிலே முந்திக் கொண்டவர் யார் என்று பார்த்தால் எல்லா காரியங்களிலேயும் உமருக்கு முன்னால் முந்திக் கொண்டே ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அபூபக்கரை தவிர யார் இருக்க முடியும்? நாட்டின் தலைவர் ஒரு கண் தெரியாத பெண்மணிக்கு பணி செய்து வருகிறார். இவர் சிறந்த அரசியல்வாதியா அல்லது இன்னைக்கு உலகமே உலகத்தில் இருக்க எல்லாமே அவங்களுக்கு பணி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்? அமானிதமாக அவர்கள் நினைத்தார்கள். ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீடு எப்படி இருக்க வேண்டுமோ அதை போன்று சமுதாயம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். தன்னுடைய வீடு எப்படி இருக்கணுமோ, தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா எந்த அளவுக்கு துடிப்பு இருக்குமோ அதே துடிப்பு அபூபக்கருக்கு உலகத்தில் இருக்கிற அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஏற்படுகிற கஷ்டத்தையும் உணர்ந்தார்கள். தான் வீட்டு கஷ்டமாக நினைத்தார்கள். தன்னுடைய அன்பு மனைவி உம்மு ஜமீல் ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக இனிப்பான பொருள் ஒன்றை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இனிப்பான பொருளை கொண்டு வந்து வச்சாங்க. இது எங்க இருந்து வச்சுன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இது எங்கிருந்து வந்தது? அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், நீங்க கொடுத்த பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சேன், சிறுவாடு சேர்த்தேன். அதுல ஒரு அளவுக்கு பணமானது, அதுல இருந்து நான் ஸ்வீட் செஞ்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்றார்கள். பைத்துல் மால்ல அந்த அளவுக்குள்ள பணத்தை குறைச்சிட்டாங்க. தனக்கு வருகிற வருமானம் மாகாணா தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்த தலைவர்கள் அபூபக்கரை போன்றே உமரை போன்ற தலைவர்களை இன்றைக்கு வரை அகிலம் கண்டிருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். காலித் ரலியல்லாஹு தஆலா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா விருந்து அழைக்கிறாங்க. விருந்து கொடுக்கப்படுகிறது. நல்ல உயர்தரமான உணவுகளை கொடுக்கிறார்கள் காலித் இப்னு வலீத். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இந்த உணவுகள்லாம் ஏழைகள் சாப்பிடுகிறார்களா, ஏழைகளுக்கு இது மாதிரி எல்லாம் கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது காலித் அழகாக பதில் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வைத்திருக்கிறான் என்றார்கள். அப்படியானால் அந்த உணவை நான் அங்கே போய் சாப்பிட்டுக் கொள்கிறேன், எனக்கு இங்கு வேணாம். இது நாட்டமடிக்கிற பொருளாக போகிற இந்த உணவு எனக்கு எதற்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிற மனமான உணவு எனக்கு போதும் என்று சொன்னார்களே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? அந்த சமையல்காரிக்கே, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியினுடைய வீட்டினுடைய சமையல்காரையே எத்தனை புகழ் புகழ்த்து, எத்தனை பத்திரிகைகள், எத்தனை பக்கங்கள். சமையல்காரனுக்கே விடுவேன். காலையிலே இதை சாப்பிடுவார், மாலையிலே இதை சாப்பிடுவார் என்று 70 வகைகள் சமீபத்தில் ஒரு புக்கில் ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி அவர் சாப்பிடுற வரைக்கும் உள்ள 70 வகைகள். இதுதான் நாட்டினுடைய லட்சணம். அமானிதத்தை பாதுகாப்பவர்களா இவர்கள்? ஹியானத் செய்பவர்களா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு நடந்தாங்க வரலாறுகளை நீங்க புரட்டி பாருங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நடக்கிறாங்க. தான் இறக்குற நேரத்துல கூட, தான் வஃபாத்தாகிற நேரத்துல கூட மக்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், உங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்றி விடலாமா என்று கேட்கிறார்கள். மகனை ஆட்சியில ஏற்றிடலாமா? இன்னைக்கு இருக்கிற ஆளை கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா என் மகன் தான் வரணும் எனக்கு பின்னாடி. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவனுக்கு தலாக்குடைய மசாலா கூட தெரியாத ஆளு, அவரை போய் ஆட்சியில் ஏத்துறதா? முன்னால் ஒரு காரியம் நடந்தது அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு. ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பொழுது தலாக் விடக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் விட்டுட்டாரு. அதத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. மசாலா தெரியாம தலாக் விட்டுட்டாரு. அதுக்கு பின்னால் மசாலா தெரிகிறது, மறுபடியும் மீட்டிக் கொண்டார். ஐனுடைய காலம், மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு தலாக் விட்டார் என்பது வரலாறு. அதை உமர் ரலியல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார்கள். ஹைலுடைய மசாலா, சாதாரணமான ஒரு ஹைலுடைய மசாலா தெரியாத ஆளை நாட்டின் தலைவராக ஆக்குவதா? எனக்கு பின்னால் இப்னு உமரை கண்டிப்பாக ஆக்கி விடாதீர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாறுகளை சொன்னால் நீண்டு சொல்லிக் கொண்டே செல்லலாம்.
அலியும் கரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய வரலாறுகளை கூட ஆய்வு செய்து பாருங்கள். நாட்டின் தலைவர் எது வேண்டுமானாலும் செய்யலாம். இரட்டை வாள் காணாமல் போனதே அலி ரலியல்லாஹு தஆலாவிற்கு. காலி சுரை இடத்திலே சென்று புகார் கொடுக்கப்படுகிறது. ஒரு யூதர் தான் வச்சிருக்கிறார் ரெட்ட வாளை, இது என்னுடைய வாளே என்று சொல்லப்படுகிறது. சாட்சி என்ன என்று சுரைஹ் கேட்கிறார். கலீஃபாவிடத்துல, நான்காவது கலீஃபா அலி இடத்துல கேட்கிறார், இதுக்கு சாட்சி என்ன? என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு சாட்சி, என்னுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு சாட்சி. அப்பனுக்காக, தந்தைக்காக மகனுடைய சாட்சி ஏற்கப்படாது. வேற யாராவது இருக்கிறாங்களா? வேற என்றால் என்னுடைய ஹாதிம் இருக்கிறார், பணியாளர் இருக்கிறார், அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாம். அவரை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது, உன்னுடைய ஹாதிமுடைய சாட்சியும் ஷரியத்படி ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல, அந்த வாள் யூதருக்குரியது என்று சுரைஹ் சொல்லுகிறார். இதை கேட்ட யூதர் உடனே வந்து சொன்னார், அந்த வாள் இல்லை இல்லை, அலிக்குரிய வாள் தான், நான் தான் எடுத்தேன். இவ்வளவு நீதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இதை நான் இதற்கு முன்பதாக இதை போன்ற ஒன்றை கண்டதே இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அந்த ஆளை 2 துண்டாக ஆக்கி வாளை எடுத்திருக்க முடியும். ஆனா நீதத்திற்கு தனக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு அமானிதம் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? ஆட்சி என்பது ஒரு அமானிதம் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இதை போன்று பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது நமக்குள்ள அமானிதம். நம்முடைய உழைப்பால் கிடைச்சது என்று மட்டும் யாரும் நம்பிவிடக் கூடாது, எண்ணிவிடக் கூடாது. காசு பணம் இருக்குதே நம்முடைய உழைப்பால் கிடைத்தது அல்ல அப்படின்னா யாரெல்லாம் உழைக்கிறானோ அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். உழைப்பால் கிடைத்தது அல்ல, அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடியது. குழந்தைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற அமானிதங்கள். அந்த குழந்தைகளுடைய விஷயத்துல இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இந்த சமுதாயம் எவ்வளவு பின்னடைந்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? கு அன்புசக்கும் வாகிலிக்கும் நாரா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். குழந்தைகள் என்பது யஹபலிமை யஷா வினாசா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுக்கிறான், நாடியவர்களை அல்லாஹ் மலடர்களாக, பிள்ளை இல்லாதவர்களாக, சந்ததி இல்லாதவர்களாக ஆக்குகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? இந்த அமானிதத்தை நாம எந்த அளவிற்கு பேணி பாதுகாத்திருக்கிறோம் எண்ணி பாருங்க. கெட்ட பழக்கங்கள்ல இருந்து தவிர்ந்து வாழ வைத்திருக்கிறோமா? கெட்ட நண்பர்களோடு தோழமை கொள்ளுகிறார்களே அதிலிருந்து தடுத்திருக்கிறோமா? கெட்ட பேச்சுக்களை பேசுகிறார்களே, வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுறான், அதை பார்த்து ரசிக்கிறான் பெற்றோர். டான்ஸ் ஆடுவதை பார்த்து என் பிள்ளை எவ்வளவு அழகா ஆடுது, பிள்ளை எவ்வளவு அற்புதமா பாடுறான், பிள்ளை என்ன அழகா ஸ்டைல் செய்யறான், அவனை மாதிரி இவனை மாதிரி என்ன அழகா ஸ்டைலா இருக்கான் பாத்தியா என்று சொல்லுகிற அமைப்பில்லை அல்லவா இருக்கிறோம். பிள்ளைகள் என்பவர்கள் நம்முடைய அமானிதங்கள். அல்லாஹ் நாடுனா எடுத்துக்குவான், நாடுனா அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். ஆனா அந்த அமானிதங்களை நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். கல்வி என்பதும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அமானிதம். இந்த கல்வி என்ற அமானிதத்தையும் நாம் சரிவர செய்திருக்கிறோமா? அந்த கல்வியை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணுமே. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜியாத் இப்னு ஹுதைத் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஹல் தாரிஃபு மா யஹ்திமுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்று சொல்லுகிற பொழுது ஜில்லத்துல் ஆலிம், ஆலிம் தவறு செய்வதுதான் கல்வியை அழிவதற்கு காரணம். வஹுக்மு அய்யிம்மத்தில் முதில்லீன், அய்யிம்மாக்கள் பாவிகள் அரசாட்சி ஏற்று நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அங்கு கண்டிப்பாக இஸ்லாம் அழிக்கப்படும் என்று சொன்னார்களே. அப்ப கல்வியிலையும் இன்னைக்கு கியானத் வந்துருச்சு. அமானிதம் இல்லை, பொருளாதாரத்திலே அமானிதம் இல்லை, எதிலேயுமே அமானிதம் இல்லை. எல்லாம் கியானத். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை, ரசூலுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை. எதிலேயுமே ஹக்கு இல்லாமல் கியானத் என்ற அடிப்படையில் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறி நாம் அமானிதத்தை நிறைவேற்றி யார் யாருக்கு செய்ய வேண்டுமோ அத்தனை அமானிதங்களையும் சரியாக நிறைவேற்றினால் வல்லோன் அல்லாஹ் வனப்பான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை வழங்குவான். அத்தகு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى. وقال النبي صلى الله عليه وسلم: استنجدوا هداياكم
فإنها على الصراط مطاياكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ஈது பெருநாளை பெற இருக்கிறோம். ஈது பெருநாள் கற்றுத்தருகிற பாடம் ஒன்று உண்டு. தியாக திருநாள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வின் மீது அதிகம் காதல் கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களை விட, எல்லா நேசத்தை விட, எல்லா நட்பை விட உள்ளத்திலே அல்லாஹ்வின் நேசம் அதிகமாக வேண்டும் என்பதுதான் இந்த ஈது பெருநாளின் நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தியாக வரலாறுகள் அங்கு ஒழிக்கப்படுகிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆரம்ப காலம் முதல் கடைசி வரை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ்வை தவிர அவர்களின் உள்ளத்திலே வேறு எதுவுமே இல்லை. விளையாட்டு பருவம், குழந்தை பருவமாக இருக்கிற காலம், இந்த காலத்திலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ்வாகத்தான் இருந்தது. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பாசத்திற்காக தாயிடம் தந்தையிடம் ஓடி வருவார்கள், அரவணைப்பை பெறுகிறார்கள், பாசத்தை பெறுகிறார்கள். இது நம்முடைய இயல்பு நிலை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது அன்னையா அல்லாஹுவா என்ற நிலைதான் அவர்களின் உள்ளத்தில் இருக்கிறது. அன்னையிடத்திலே கேட்கிறார்கள், அன்னையே எனக்கு உணவு ஊட்டுகிறீர்களே, இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? பேசுகிற ஆரம்ப பருவம், எங்கிருந்து கிடைத்தது? உன்னுடைய தந்தை எனக்கு கொடுக்கிறார். தந்தைக்கு யார் கொடுத்தது? அரசர் நம்ரூத் கொடுக்கிறார், அரசாங்கம் கொடுக்கிறது. அரசாங்கத்திற்கு யார் கொடுத்தார்? அரசருக்கு உணவை யார் கொடுத்தார்? ஏதோ ஒரு சிலைகளை கடவுளை சொல்லி இதுதான் கொடுத்தது என்று சொல்ல, அனைத்திற்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன், ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் தான் அனைத்தை விட சிறந்தவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உள்ளத்திலே அன்னையை விட இறை பக்தி மிகைத்து நிற்கிறது. நம்முடைய குழந்தைகளை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. சிறு குழந்தையாக விளையாட்டு பருவத்திலேயே அல்லாஹ்வை உள்ளத்திலே நிறுத்தினார்கள். இந்த விளையாட்டு பருவம் முடிந்ததற்கு பிறகு அரும்பு மீசையை தடவி பார்க்கிற பருவம் ஒன்று இருக்கிறது அல்லவா, இளமை பருவம். பொதுவாகவே அந்த இளைஞர்களுக்கு தாயினுடைய பாசம் எல்லாம் அப்பொழுது கொஞ்சம் மாறி, தாய் பாசத்திலேயே இருந்த இளைஞர்கள் எப்ப கொஞ்சம் மீசை, அரும்பு மீசை முளைக்க ஆரம்பிக்கிறதோ, கண்ணாடிகளை போக வேண்டியது, பார்க்க வேண்டியது, ஆடைகளை மாற்ற வேண்டியது, விருப்பமான ஆடைகளை அணிந்து கொண்டு நண்பர்களுடைய தோளோடு தோள் சேர்ப்பதில் தான் அவர்களுக்கு நேசம் இருக்கும். அப்ப அத்தா அம்மா ஏதாவது ஒரு வேலையை சொன்னா எப்படி இருக்கும்? நண்பர்கள் ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தந்தை ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பருவத்திலே, இளமை பருவத்திலே தந்தைக்கு முக்கியத்துவமா, நண்பருக்கு முக்கியத்துவமா, தாய்க்கு முக்கியத்துவமா, நண்பர்களுக்கு முக்கியத்துவமா? இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? இந்த பருவத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நிலை என்னவாக இருந்தது? ஒவ்வொரு பருவமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய நிலை இறைவனாக இருந்தது. இந்த நேரத்தில் இளமை பருவத்தில் தான் சூரியனை பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது நம்முடைய ரப்பாக இருக்குமோ என்று எண்ணி பார்க்கிறார்கள். மாலை ஆனவுடன் சூரியன் மறைந்து விடுகிறது. ரப்புக்கு மறைகிற தன்மை உகந்ததல்ல. ரப்பாக இருப்பவன் மறையக்கூடாது. இது ரப்பு அல்ல. சந்திரனை பார்க்கிறார்கள். இது ரப்பாக இருக்குமோ? காலையில் ஆனால் சந்திரன் காணாமல் போய்விடுகிறான். இதுவும் ரப்பு அல்ல.
முடியுமா? நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிறார்கள், எல்லாம் அழியக்கூடிய பொருள். இதெல்லாம் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன். இதெல்லாம் என்னுடைய ரப்பல்ல, இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரப்பு என்று அந்த இளமை பருவத்திலே இறைவனை மட்டும் உள்ளத்திலே நிறுத்தி பார்க்கிறார்கள். இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் நமக்கு இருக்கா? நம்ம இளைஞர்களுக்கு இருக்கா? உள்ளத்திலே நாம் என்ன நிறுத்துகிறோம்? அல்லாஹ்விடத்திலே செய்து வந்த அறுதிமான தியாகத்தையாவது நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லாஹ் அன்றே கேட்டான் அல்லவா, நம்மை படைப்பதற்கு முன்னால் ஆலமுல் அருவாகிலே அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இரட்சகன் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் போட்டு வந்து ஆமாம் நீதான் என்னுடைய இரட்சகன், இருந்தால் உங்களை நம்ப முடியாது என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களை உங்களை எல்லாம் நம்ப முடியாது. யா அல்லாஹ், பூமி அல்ல, பூமிக்கு கீழே அகல பாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்தாலும் உன்னை தவிர உனக்குத்தான் நாங்கள் தியாகம் செய்வோம், உயிரை, பொருளை, ஆவியை அனைத்தையும் உனக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி வந்து இங்கு அல்லாஹ்வையே நினைக்காத நிலையில இருக்கிறோமே. நம்முடைய நிலைப்பாடு எங்க இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைப்பாடு எங்க இருக்கிறது? இளமை பருவத்திலும் இறைவனாகத்தான் அவர்களின் உள்ளத்தில் இருந்தார்கள். அந்த இளம பருவம் கொஞ்சம் கூடி 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 வாலிப பருவத்தை அடைகிற பொழுது மனிதனுடைய நிலை என்னன்னா, ஒரு காந்தம் இழுக்கும், வாலிப காந்தம் ஒரு பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த நேரத்தில் தாய் தந்தையினுடைய பேச்செல்லாம் எடுபடாது. அவனுக்கு தேவை இப்பொழுது ஒரு பெண், திருமணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடித்து திருமணத்தின் மூலமாக மனைவி காதல் மொழி, மனைவி இடத்திலே காதல் மொழி பேசுவதிலேயும் குழந்தை இடத்திலே மழலை மொழி பேசுவதிலேயும் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். யார் வீட்டுக்குள்ள போய் புது பொண்ணு புது மாப்பிள்ள அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருப்பாங்களா? நினைக்கட்டா நம்மால் விடுவாங்களா? எந்த நேரத்தில் அல்லாஹ்வை பத்தி பேசுறது? மாப்பிள்ளையா இருக்கக்கூடியவரே தாடி வச்சுட்டு சுண்ணத்தா தாடி வச்சுட்டு போனா உனக்கு இந்த வயசுல தேவையா? சொல்லப்படுகிற காலம் அல்லவா இந்த காலம். இதுக்கெல்லாம் வயசு இருக்கிறது, அந்த வயதிலே தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் இருக்கிற வேலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிலைமை என்ன இருந்தது? வாலிபரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ்வாக இருந்தது. வாலிப பருவத்திலேயும் எல்லாம் இறைவனே என்ற நிலையிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். செல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாராவை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். அரசன் பிடித்து வைத்துக் கொள்கிறான் சாராவை. அந்த அரசனுடைய வேலை என்ன? எந்த பெண் அழகாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அரசனின் வேலை. பொதுவாகவே கொஞ்சம் பணம் இருந்தாலே பணம் இருப்பவர்கள், அதுவும் நாடாளுபவர்களுக்கு இயற்கை இது. இறைவனுடைய சிந்தனை எந்த அளவிற்கு இப்ராஹிமுக்கு இருக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறார்கள், தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே தான் கரம் ஏந்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாராவை தொட முடியவில்லை. சாராவை நெருங்கினாலே பூமி இழுத்துக் கொள்கிறது. அரசன் கிஃப்ட் கொடுத்ததுதான் ஹாஜரா. இவங்க ரெண்டு பேரும் பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமானவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு அளிக்க வேண்டும் என்றுதான் சாராவுக்கு கிஃப்டாக, பணிக்காக, இப்ராஹிமுக்கு பணிக்காக, இரண்டு பேர்களுக்கும் பணிவிடை செய்வதற்காக ஹாஜராவை அரசர் அன்பளிப்பாக கொடுக்கிறார். அந்த இளமை பருவத்திலும் இறைவனே குடிகொண்டிருந்தான், அல்லாஹ் காக்கிறார். இன்னைக்கு நம்ம இளமை பருவம், வாலிப பருவத்தில் எங்க அல்லாஹ்வை நினைக்கிறோமா? மிக முக்கியமான பருவம் இல்லையா இந்த பருவம்? எதையும் சாதிக்கிற பருவம் அல்லவா இந்த பருவம்? இந்த பருவத்தில் முழுக்க முழுக்க இறைவனாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், எல்லாம் அல்லாஹ். இந்த வாலிப பருவத்தை கடந்து முதுமை பருவம் ஒரு 40 வயசுக்கு மேல போனோம்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற சூழல் 40 வயதுக்கு மேலதான் பொருளாதாரத்தை திரட்டணும் அலைகிறான். வாலிப பருவத்தில அத்தா அம்மா சம்பாதிச்சு வச்சதெல்லாம் எல்லாம் அழிச்சிட்டு பொருளியல் மனைவி இடத்திலே உறவு கொள்வதை விட பொருளாதாரத்திடத்திலே உறவு கொள்வதிலே ஆனந்தம் அடைகிறார்.
குடும்பம் எல்லாம் தூங்குனதுக்கு பின்னாடி வர்றான், எல்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடறான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இது நடக்கிறது? பொருள் 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 என்று பேயாக அழைக்கிறானே, என் நிலை எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பொருள் இல்லை என்றால் எல்லாரும் மதிக்காமல் அனுப்பி விடுகிறார். காசு இல்ல மதிக்கிறாளா? மதிக்காமல் அனுப்பி விடுகிறார். இந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். முதுமை பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அந்த முதுமையிலும் கூட தள்ளாத வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடைத்த குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கடைசி பருவத்தில் தள்ளாத வயதுல அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். இறைவா, எனக்கு என்று ஒரு குழந்தை வேண்டும் நாயனே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜராவின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் கொடுக்கிறார். 7 வயது தான் பூர்த்தியா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 7 வயசு தான் பூர்த்தியா இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிமுக்கு கனவின் மூலமாக சொன்ன வரலாறுகள் அனைவரும் அறிந்த வரலாறு. மகனை அறுக்க வேண்டும், மகனை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். இப்ராஹிமின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? நான் இருக்கிறேனா அல்லது மகன் இருக்கிறாரா? மகனின் பாசம் ஒரு பக்கம், இறைவனின் நேசம் ஒரு பக்கம். பாசக்கரம் நீட்டுகிறாரா, நேசக்கரம் நீட்டுகிறாரா? உள்ளம் முழுவதும் இறைவனாக இருக்கிறதா அல்லது குழந்தையாக இருக்கிறதா? என்ன இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பற்றி நினைக்கவே இல்லை. இறைவா, உன்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தை இடத்துல போனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன், என்ன செய்வது? இப்ப குழந்தைக்கு இதே மாதிரி நிலை. பெற்றோர்களின் பாசம் ஒரு பக்கம். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாம்ல இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஹாஜராவும் இஸ்மாயிலும் தான் இருக்கிறாங்க. ஹாஜராவுக்கு துணை இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கு துணை ஹாஜரா. நாம் போய்விட்டால் நம்முடைய அன்னையின் நிலை என்னாவது? நாம் நினைப்போம்ல, நாம் சென்று விட்டால் அன்னையின் நிலை என்னாவது என்று ஒரு பக்கம் ஏக்கம், மறுபக்கம் அல்லாஹ்வின் ஆணை. தாயை நினைப்பதா, தாயின் மீது பாசமா அல்லது இறைவனின் மீது நேசமா? இக்கட்டான சூழல். தாயை மறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த குழந்தை இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உள்ளம் முழுவதும் இறைவனாக இருக்கிறார்கள். அங்கிட்டு போய் சைத்தான் நோண்டி விட்டான், தேன் தொட்டு வச்சான் ஹாஜராவிடத்துல. அழைத்துக் கொண்டு செல்லப்படுகிறது. எதற்காக தெரியுமா? ஹாஜரா, உன்னுடைய குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பதற்காகவோ உன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்காகவோ இப்ராஹிம் அழைத்து செல்லவில்லை. கழுத்தை அறுப்பதற்காக அழைத்து செல்கிறார். உனக்கு காவலாக இருந்தே, உனக்கு துணையாக இருந்தே இந்த குழந்தையை அறுப்பதற்காக, தலையை எடுப்பதற்காக. அதிலும் இறைவன் நேரடியாக சொல்லவில்லை, ஜிப்ராயீல் மூலமாக சொல்லவில்லை, மாறாக கனவிலே சொன்னான். அதுக்கு ஒரு வரலாற்று எழுதுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, அல்லாஹ்விடத்திலே ஜிப்ராயீல் எந்த ஆணையை சொன்னாலும், அல்லாஹ் எந்த ஆணையை சொல்லுகிறானோ உடனே ஜிப்ராயீல் ஏற்று நடப்பார்கள். இந்த நேரத்தில் ஜிப்ராயீல் இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீ சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே உன்னுடைய குழந்தையை அறுக்க வேண்டும் என்று சொல் ஜிப்ராயீல். ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணீர் சிந்துகிறார்கள். ஒரு வரலாறு உண்டு. யா அல்லாஹ், இந்த வேலையை என்னால் செய்வதற்கு தயக்கமாக இருக்கிறது யா அல்லாஹ். காரணம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஏராளமான சுகுப்புகளை இறக்கி கொடுத்தவன் யா அல்லாஹ். புனிதமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எண்ண ஓட்டத்திலே, உன்னிடத்திலே, இறைவனிடத்திலே, இறைவா எனக்கு குழந்தையை கொடு என்று எத்தனை முறை ஏற்கப்பட்டு எத்தனை முறை அழுதிருப்பார்கள் என்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் இறைவா. எனவே இந்த ஒரு வேலையை எனக்கு கொடுத்து விடாதே நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நேரடியாக இப்ராஹிமை சோதிப்பதற்காக மகனை அறு. 2 பேரும் துணிஞ்சிட்டாங்க. ஹாஜரா, தனக்கு துணையாக இருக்கிற குழந்தை வேண்டுமா, இறைவன் வேண்டுமா? குழந்தையின் பாசம் ஒரு பக்கம் ஹாஜராவுக்கு, மறுபக்கம் இறைவனின் நேசம். பாசக்கரம் நீட்டுவதா, நேசக்கரம் நீட்டுவதா? குழந்தை வேண்டாம், எனக்கு இறைவன் போதும். இப்ப 3 பேர்த்தினுடைய தியாகத்துல எந்த தியாகம் சிறந்த தியாகம் சொல்ல முடியும்? 3 பேருமே தியாகம் செய்கிறார்கள். 3 பேரினுடைய உள்ளத்திலும் இறைவன் மட்டுமே இருக்கிறார். அசத்துல்பல்லில்லா, அசத்துங்கிற வார்த்தையை விட அரபியில ஒரு உயர்ந்த வார்த்தை
இஸ்மு தஃதீல் என்று சொல்லுவார்கள். அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த காதல். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் இந்த மாதிரி காதல் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு gift கொடுக்கிறது வழக்கம். யார் இதை போன்று காதல் கொள்கிறார்களோ, இறைவனையே நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் gift கொடுப்பான். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீ உன் மகனை அறுக்க வேணாம், அறுக்கிறாங்க, அறுத்தெடுத்து பார்க்கிறார்கள், முடியவில்லை, அல்லாஹ் சொர்க்கத்து ஆட்டை அன்பளிப்பாக கொடுக்கிறார். இப்ராஹிமே, ஆட்டை அறுத்துக்கொள், அதோடு உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா பிரியத்தை அறுத்துட்டு அல்லாஹ்வை நிரப்பிக்கொள். இன்னைக்கு நம்ம ஆடு இருக்கிறோம்ல, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான் அறுத்து போயிட்டே இருப்பாரு. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஆட்டை அறுத்ததை போன்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை ஆசைகளும் இறைவா நான் அறுத்து விட்டு உண்மையே நிரப்பி இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தோட நம்ம என்னைக்காவது ஆடு எடுத்திருக்கோமா? ஆடு அறுக்கும் போதே உலகத்தில் இருக்கிற எல்லா நோக்கமும் சேர்ந்து வரும். இன்னைக்கு எப்படி பிரியாணி சமைக்கிறது, ஆட்டுக்கறி எப்படி இருக்குமோ இருக்காதோ, இந்த தோலை யாருக்கு கொடுக்கிறது, இந்த சிந்தனை இருக்கே தவிர இறைவா உன்னை தவிர என்னுடைய உள்ளத்தில் எதுவும் இல்லை, நீ மட்டுமே இருக்கிறாய் அப்படிங்கிற சிந்தனையோட தான் ஆட்டை இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யனாலல்லாஹு லுஹூமுஹா திமாஹுஹா, இந்த அறுக்கிற ரத்தமோ இந்த கரியோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. அங்க என்ன தக்வா இருக்குங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். வலாக்கின் யனாலுஹு தக்வா, உள்ளத்திலே என்ன நினைத்திருக்கிறார், என்னை நினைத்து அறுத்திருக்கிறாரா அல்லது என்ன நினைத்து அறுத்திருக்கிறார், இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால நம்முடைய எண்ணம் முழுவதும் கரெக்டா இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளும் இதற்கு சான்று சொல்லும். யார் அல்லாஹ்வுக்காக அறுக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய gift இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, அல்லாஹ் உத்தரவிடுகிறான் மூசாவினுடைய தாயாருக்கு, அல்லாஹ்வின் உத்தரவு நைல் நதியில அனுப்பி வைமான்ட்டான். அல்லாஹ் நைல் நதியிலே அனுப்பி வை. தாய்க்கு ஒரு பக்கம் பிறந்த குழந்தைய நைல் நதியிலே அனுப்ப சொல்ல அல்லாஹ் சொல்லுகிறானே, தாய்க்கு கடுமையான பாசம். ஒரு பக்கம் பாசம், மறுபக்கம் அல்லாஹ்வினுடைய நேசம். அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன செய்வது? குழந்தையை ஒரு பெட்டிகளை வைத்து அனுப்பி வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரின் உள்ள முழுக்க அல்லாஹ்வா இருந்ததுனால அந்த குழந்தையை நேரா ஃபிரௌனுக்கு அனுப்பி, ஃபிரௌன் மாளிகையிலிருந்து பால் கொடுக்கிறதுக்காக நேரா தாய்க்கு அல்லாஹ் கொடுத்து கூலிக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கிறாங்க. குழந்தையையும் கொடுத்து தான் குழந்தையே தன்னிடத்திலே வருகிறது, எக்ஸ்ட்ரா ஃபிரௌனுக்கு பணம் கொடுக்கிறான். அல்லாஹ் gift கண்டிப்பாக கொடுப்பான். யார் இறைவனுக்காகவே நேசம் கொள்கிறார்களோ, உள்ளம் முழுவதும் அல்லாஹ்வாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பு கொடுப்பான். இதுக்கு நேர் மாற்றமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை போன்று உள்ளம் முழுவதும் பொருளாதாரமா யாருக்கு இருக்கிறதோ, உள்ளம் முழுவதும் காசாக யாருக்கு இருக்கிறதோ, உள்ளம் முழுவதும் நேசம் முழுவதும் பைசாவாக, இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சாலும் காசு, விழித்தாலும் காசு, உறங்கினாலும் காசு, கனவிலும் காசு. எத்தனையோ பேர்கள் கேட்டதுண்டு, காசு நிறைய கொடுக்கிற மாதிரி கனவு கண்டே, அதுக்கு என்ன அதிரத்து விளக்கம்? பித்னா வரப்போகுது விளக்கம். காசை பார்த்தால் குழப்பம். எத்தனை பேரு? காரணம் அவங்க ஒரு சிலர் நிறைய நாவலா படிச்சுட்டு, ராத்திரி துப்பறிகிற நாவலா படிச்சுட்டு ராத்திரி ஃபுல்லா துப்பு, யாரையா தூக்கிட்டு போற மாதிரி, அடிக்கிற மாதிரி, வெட்டுற மாதிரி. காரணம் ஒரு பதத்தான் படிச்சுட்டு இருக்கிறான். இதை போன்ற நினைப்பு முழுவதும் பணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தினுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், காற்றிலே பவனி வருவார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு பேர்த்தின் மூலமாக எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு நபிக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். அதுல ஒன்று எறும்பு. நம்ம பயன்படுத்திட்டு இருக்க எறும்பு இருக்கிறதே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். இந்த எறும்பை பற்றி சொல்லுகிற பொழுது சுலைமானின் பட்டாளங்கள் எல்லாம் வருகிறது, எனவே நீங்கள் சென்று விடுங்கள். எல்லா எறும்பு ஒதுங்கியும் நீண்ட வரலாறு. கடைசியில் அந்த எறும்பை அழைப்பாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எறும்பை அழைத்து அனைத்திலும் பேசுகிற ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தான். எறும்பு பேசுறது நம்ம கேட்குமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேட்கும். அந்த அளவிற்கு காதுக்கு வலிமையை கொடுத்திருந்தான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எதற்காக வேண்டி நான் ஒரு நபியாக இருக்கிறேன், எனக்கு தெரியாத அடுத்தவர்களுக்கு அநீதி அளிக்கக்கூடாது என்று எதற்காக எல்லா எறும்புகளையும் நீ அனுப்பினாய்? அப்ப அந்த எறும்பு சொன்னது,
உங்களுடைய படைகளையும் உங்களையும் பார்த்தால் எறும்புக்கு உலக ஆசை வந்துவிடும். எங்களுடைய பட்டாளங்களுக்கு உலக ஆசை வந்துவிடும். இறைவனை மறந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு செய்தேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கேட்கிறாங்க, இவ்வளவுலாம் இருக்கு, நாங்கெல்லாம் எவ்வளவு அற்புதமான முறையில் ஆடை அணிஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன அற்புதமா இருக்கிறோம், நீ பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் ஆடையே அணியறது இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போடுறாங்க. உலகத்துல மனுஷனை தவிர யாரும் ஆடை அணியறது இல்லை. எறும்பிடத்திலே நீ ஏன் ஆடை அணிவதில்லை? அந்த எறும்பு சொல்லுச்சு, நாங்க எப்பயும் ஒரே நிலைமையில இருக்கிறாரு, மனுஷன் மாதிரி இல்லை, நாங்க எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருப்போம். பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்பும் இறப்பும் உறுதியாக்கப்பட்ட விஷயம், உறுதியாக நாங்க எந்த விஷயத்துல இருப்போம் அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுது. என்ன கொஞ்சம் ஆச்சரியமா போச்சு, இவ்வளவு அழகான பதிலை கொடுக்கிறது. அடுத்து கேட்டாங்க, நீ எவ்வளவு ஒரு நாளைக்கு சுமப்பாய்? ஒரு தானியத்தை சுமப்பேன் அல்லது 2 தானியத்தை நான் சுமப்பேன். ஒரு தானியம் 2 தானியத்தை நான் சுமக்கலாம். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்பொழுது என்னிடத்தில் நீக்கு உனக்கு என்ன வேண்டுமோ அத்தனை வசதிகளையும் நான் செய்து கொடுக்கிறேன். பட்டாளத்துக்குள்ளா எறும்புக்கு வசதி செய்து கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 50 மூட்டை கோதுமை தூக்கி போட்டா ஒரு வருஷ கணக்கில் ஓடிட்டு இருக்கும். என்ன வசதி வேண்டும்? அப்ப அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னது, வத்தலபு மின்க கைரு ஜாயிஸ், அடுத்தவர்களிடத்திலே யாசகம் கேட்டு பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. மக்களின் காசை, அடுத்தவர்களின் காசை சுரண்டி பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. உன்னிடத்தில் கேட்கிறது எனக்கு ஜாயிஸ் இல்லை. நான் சொந்த காலிலே நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு இறைவன் கொடுக்கிறான், எப்படியாவது கேளு. கேட்டா உன்னால கொடுக்க முடியாதுன்னு எறும்பு. என்ன கொடுக்க முடியாதா? உலக சக்கரவர்த்தி நான், எனக்கு கொடுக்க முடியாதா? கேள் தருகிறேன். என் வயசை கொஞ்சம் அதிகமாக்குன்னுச்சு. வயசு அதிகமாக்குறதா? இது என் கையில் இல்லையே, பிறகு எதற்கு கேட்டா? எதை வேண்டுமானாலும் கேள் என்று எப்படி சொல்லலாம்? எறும்பு திருப்பி பிடிக்கிறது. தஃசீர்கள் சொல்லித் தருகிற வரலாறு. அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளே அற்புதமான பொருள் என்ன சொல்லு பார்க்கலான்னு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு பட்டியல் கேட்கிறது. அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருட்கள்லையே அற்புதமான பொருள் என்னென்ன? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்து மோதிரத்தை கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்து மோதிரத்தை இப்ராஹிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்தார்கள். அந்த சொர்க்கத்து மோதிரம் தான் அவர்கள் அரசர் என்பதற்கே சாட்சி, ஷஹாதத். அதை ஒரு தடவை சைத்தான் எடுத்துக்கொண்டு சென்று 40 நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்ட வரலாறுகள் அது. இந்த சொர்க்கத்தினுடைய மோதிரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒரு அற்புதமான ஒரு பொருள். அப்ப அந்த எறும்பு கேட்டுச்சு, ஏன் தெரியுமா அல்லாஹ் இதை கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. அப்ப அந்த எறும்பு சொல்லுகிறது, அல்லாஹ்விடத்துல இந்த உலகமோ உன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இந்த மோதிரத்துக்கு சமம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இறைவனிடத்தில. வேற என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? சொர்க்கத்து விரிப்ப கொடுத்திருக்கிறா. அதுல நான் அமர்ந்தேன்னு சொன்னா காற்று என்னை 1 மாத தூரம் கொண்டு செல்லும், 1 மாத தூரம் கொண்டுட்டு வரும். 1 மாசம் பயணம் போவேன், 1 மாசம் மறுபடியும் வருவேன். உடனே இது எதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சாங்கிறதாவது தெரியுமா? தெரியாது. எறும்பு சொல்லுகிறது, உன் வாழ்க்கையும் இப்படித்தான் போய்கிட்டே இருக்கும், காற்றை போன்றது. சென்ற காற்றை பிடிக்க முடியாது. இதை போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை. சென்ற வாழ்க்கையை பிடிக்க முடியாது. இருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்திருக்கிறான். வேற என்ன எல்லாம் கொடுத்திருக்கிறான்? பறவைகள்கிட்ட எல்லாம், பறவைகள் விலங்குகள் எல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கும். எல்லா பறவைகள் எல்லா விலங்குகள் இடத்துல என்னால பேச முடியும். இந்த ஆற்றல் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். எறும்பு சொன்னது, இந்த ஆற்றலை அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக கொடுத்திருக்கான். அல்லாஹ்விடத்துல ஒரு நபியினால அல்லாஹ்விடத்திலையும் பேச முடியும். ஒரு நபியினால அல்லாஹ்விடத்திலையும் பேச முடியும். இவர் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறாரா அல்லது மிருகங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரா? இவர்களிடத்திலே பேசுவது பிரியமாக இருக்கிறதா அல்லது இறைவனிடத்திலே பேசுவது பிரியமாக இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வேற என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? ஜின்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் எனக்கு பணிவிடை செய்வார்கள். இது எதனால தெரியுமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? அவர்கள் எல்லாம் உனக்கு பணி செய்கிறார்கள். நீ இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும், இறைவனுக்கு ஹிதமத் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறான் என்று அந்த எறும்பு சொல்லுகிற பொழுது சுலைமான் கேட்கிறார்கள், உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் முந்திரா. ஒரு பொம்பளை எறும்புதான், எச்சரிக்கை செய்யக்கூடிய பேர் வச்சிருக்கிறான் அல்லாஹ் அந்த எறும்புக்கு. என்னுடைய பெயர் முந்திரா. எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பாடம் கற்றுத் தருகிறது. கடைசி
வைக்கப்பட்டுச்சுன்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வரைக்கும் சிந்தனையே இல்லை. ஏன் பேர் வைக்கப்பட்டது? தாவா கல்பஹு, உலக ஆசையிலிருந்து அவருடைய உள்ளத்திற்கு அவர் மருந்திட்டுக் கொண்டார். பொருளாதார ஆசைப்படல, அவர் மருந்து போட்டுக்கிட்டார் உள்ளத்துக்கு. உனக்கு ஏன் தெரியுமா சரி சுலைமான் ஏன் தெரியுமா பேர் வைத்தார்? உனக்கு சுலைமான் என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது தெரியாதே. சலீமுக்கள், உன்னுடைய உள்ளம் சலாமத்தாக இருக்க வேண்டும், இறைவனையே நிரப்பி இருக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசைகள் வந்துவிடக்கூடாது, பட்டாளத்தின் ஆசை வந்துவிடக்கூடாது, பதவியின் ஆசை வந்துவிடக்கூடாது. ஆசை முழுக்க முழுக்க இறைவனாக இருக்க வேண்டும். எனவேதான் உனக்கு சுலைமான் பேர் வச்சிருக்கிறார். எறும்பு விளக்கம் சொன்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பின்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ கொடுத்த அன்பளிப்புகளை மறுபடியும் வாங்கி பழக்கப்பட்டவன் அல்ல, ஆனா எனக்கு கொடுத்த இந்த அன்பளிப்பை எப்படியாவது நீ எடுத்துக்கிறாயா அல்லாஹ்? இந்த ஆட்சியே எனக்கு வேணாம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், முழுக்க முழுக்க உள்ளம் முழுவதும் இறைவனாக இருந்தது. குர்பானியினுடைய நோக்கமும் அதான். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானியினுடைய நோக்கமாக முழுக்க முழுக்க அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கணும். அதனால பறந்ததிலிருந்து அந்த குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நிலத்தை எடுக்காதீங்க, முடியை எடுக்காதீர்கள், பகட்டையாக இருந்து நாங்கள் அல்லாஹ்வின் அடிமை. ஒரு அடிமை எப்படி இருப்பானோ, இல்லாட்டியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி வேணாலும் சொல்லலாம்ல, நல்ல அலங்காரமாக இருங்கள் என்று சொல்லலாம் அல்லவா? ஏன் இவ்வாறு பெருமானார் சொன்னார்கள்? அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், பிரியம் முழுவதும் உனக்காகத்தான் யா அல்லாஹ், நாங்கள் குர்பானி கொடுப்பதும் உனக்காகத்தான் யா அல்லாஹ், நாங்கள் ஆட்டை அறுக்கவில்லை யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கசடுகளையும் மறுத்துவிட்டு உன்னையே நிரப்பி இருக்கிறோம் யா அல்லாஹ் என்று சொல்லும் முகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை நினைத்து இறைவனையே முழுக்க முழுக்க உள்ளத்திலே வைத்து எல்லா உலக ஆசைகளையும் துறந்து நாம அல்லாஹ்வை நினைச்சிட்டாக்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பாயிடுறான். கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எனவே அந்த நிலைமையில இருந்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று யார் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுக்கிறான். அந்த கிஃப்டையும் பெற்று சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.